ஹாய், இன்னைக்கு ஜுல்லா ஸ்ட்ரீமில் சூப்பரான ஒரு தக்காளி பிக்கிள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீசனில் நம்ம இந்த பிக்கிள் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா 6 மந்த்ஸ் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. இதுக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வர மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து நம்ம எடுத்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு 10 பூண்டு பல் நம்ம எடுத்து இடித்து வச்சுக்கலாம். நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை குட்டி குட்டி பீசஸாக நறுக்கிட்டு ஒரு கடாயில் 100 ml வந்து நான் செக்கு நல்லெண்ணெய் விடுறேன். உங்களுக்கு நார்மல் ஆயில் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில். ஆனால் பிக்கிளுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது காயறதுக்குள்ளே இந்த ஸ்பூனில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருகிடக்கூடாது, பட் நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம இதை வறுத்துட்டு அதை வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த தக்காளியை நறுக்கும் போது அந்த தக்காளியை கழுவிட்டு நல்லா தொடச்சிருடுங்க. தண்ணியே அதில் இருக்கக்கூடாது. அதாவது இந்த தக்காளியில் தண்ணி எந்த இடத்துலையும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. நல்ல தண்ணி தொடச்சிட்டு நம்ம இந்த தக்காளியை கட் பண்ணி போட்டோம்னாவே அதுலேருந்தே கண்டிப்பாக நமக்கு நிறைய ஜூஸ் இறங்கும். இந்த தக்காளியை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த தண்ணி இல்லாமல் செய்யும்போது 6 மாதம் ஆனாலுமே இந்த பிக்கிள் வந்து கெட்டு போகாது. இது கூட நம்ம வதக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு நெல்லிக்காய் சைஸ் உள்ள புளியையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய நெல்லிக்காய் அந்த அளவுக்கு புளி இருந்ததுன்னா போதும் 1/2 கிலோவுக்கு. இப்போ இதில் இருக்கிற நரம்பு தொளி எல்லாமே எடுத்துட்டு நம்ம அந்த புளியை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு வந்து ரொம்ப சிம்லையோ ரொம்ப ஹைலையோ இல்லாமல் மீடியமில் இருந்தால் போதும். சிம்லனா தண்ணி வத்தாது, ஹையில் வச்சோம்னா தெரிக்கும். அதனால அந்த மாதிரி வச்சுட்டு அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வெந்தயம் கடுகு வறுத்ததை ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு இந்த 1/2 கிலோவுக்கு 1 டீஸ்பூன் மட்டும்தான் தேவையாக இருக்கும். அதனால நம்ம டப்பாவில் இதை வச்சுட்டோம்னா எந்த பிக்கிள் பண்ணாலுமே நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ரசம் பண்ணால் கூட ரசத்தில் கடைசியாக ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கி மட்டும் விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான கல்லுப்பு இப்போ போட்டுக்கலாம். கல்லுப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் போடலாம். கடைசியாக உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம அப்போது சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி நல்லா இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் ஓரளவு அந்த எண்ணெயிலேயே இது வதங்கும் போது தாங்க இது ஒரு 6 மந்த்ஸ்க்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது தக்காளி தொக்கை வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு வெளியில் கூட நீங்கள் வச்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நான் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் 100 ml திருப்பியும் நம்ம நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கட்டி பெருங்காயம் நீங்கள் வாங்கிட்டு அதை வறுத்து பொடி பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை அதாவது எப்போவுமே வந்து நம்ம எந்த ஒரு டிஷ்க்கும் கருவேப்பிலையும் பெருங்காயமும் நம்ம இந்த மாதிரி போடும்போது அதோட ஃப்ளேவரை வந்து ரொம்ப நல்லாவே தூக்கி கொடுக்குங்க. ஸோ நான் இப்போ அது போட்டதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருந்த பூண்டு, இது வந்து பூண்டு உங்களுக்கு பிடிக்கும்னா 10லேருந்து 15 பல்லு கூட போடலாம். பிடிக்காதுன்னா ஒரு 5 பல்லாவது நீங்கள் சேர்த்துக்குங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது இந்த அளவுக்கு இது வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன். அதை லைட்டாக இப்போ அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நான் இப்போ வெறும் வரமிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மிக்சியில் தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதை நல்லா வலிச்சு விட்டால் மட்டும் போதும். தண்ணி மட்டும் நம்ம எந்த ஸ்டேஜ்லையும் சேர்க்கவே கூடாது. இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இது கொஞ்சம் தெரிச்சுதுன்னா லேசாக ஒரு சைடு மட்டும் நீங்கள் மூடி வச்சுட்டு மூடி வைக்கலாம். ஆனால் ஃபுல்லாக மூடிட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நீராவி வந்து இதில் பட்டுச்சுன்னா சீக்கிரமே இந்த ஊறுகாய் கெட்டு போயிடும். ஸோ தண்ணி படாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இல்லைனா வெளியில் வச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு இது கெட்டு போகாது. நம்ம குழந்தைங்கள்லாம் வெளியில் படிக்கிறாங்க, நம்ம யாருக்காவது செஞ்சு கொடுத்து விட்றோம் அப்படின்னா வந்துட்டு தாராளமாக இதை கொஞ்சம் பக்குவமாக மட்டும் செஞ்சிட்டோம்னா
இது வந்து கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தக்காளி சாப்பாட்டுக்கு கூட இதை நம்ம சாதத்தில் போட்டு கிளறி சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு செம சூப்பராக இருக்குங்க. தயிர் சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் பிக்கிள் மாதிரி எடுத்து வச்சும் சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்கிற பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பிக்கிள்கே இப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. இதை போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ எந்த பிக்கிள் பண்ணோம்னாலுமே இந்த வெந்தய கடுகு பொடி வந்து கண்டிப்பாக நம்ம போடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு வேணும்னா தூள் உப்பு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கிரேவி இருந்ததுன்னா, அதாவது இந்த பிக்கிள் இருந்துச்சுன்னா, பன்னீரும் கேப்சிகமும் கூட கட் பண்ணிவிட்டு லேசாக பட்டரில் வதக்கிட்டு இதிலிருந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிருங்க. இது இந்த அளவுக்கு நல்லா அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் இன்னும் ரொம்ப நாள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ 100 ml ஒரு 150 ml கூட நீங்கள் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குதோ இது அந்த அளவுக்கு அத்தனை மாதங்கள் வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை ஸ்பூன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பராக நம்மளோட தக்காளி பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களால் செய்ய முடியல வேணும்னா கூட தாராளமாக இதை ஆர்டரும் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.